உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்களின் ஏற்பாட்டில் அபிநய சேக்ஸ்திரா நடனப் பள்ளியின் ஒருங்கிணைப்பில் இன்றைய நாங்கள் முதலாக நேர்காணல் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றோம். அதில் நீங்கள் திருமதி கிருஷாந்தி ரவீந்திரா அவர்கள் சிரேஷ்ட நடன ஆசிரியர் யாழ்ப்பாணத்தில் இருந்து எங்களுக்காக இன்று உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலுக்கு வருகை தந்திருக்கிறீர்கள். உங்களை மனமகளுடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். அத்துடன் எமது திவ்யா சுஜன் அவர்கள் உங்களை தொடர்ந்து நேர்காணல் மேற்கொள்வதற்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீ குருபியோ நமக. செய்யும் தொழிலுன் தொழிலேகான் சீர்பெற்றிட நீ அருள் செய்வாய். கற்பக விநாயக கடவுள் போற்றி, சிற்பரமோன தேவன் வாழ், வாரண முகத்தான் மலர்த்தாள் வெல்க என கணபதி தாளை கருத்திடை வைத்து இன்று விநாயகர் சதுர்த்தி தினத்தில் உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கம் அபிநய கஷேத்ராவின் ஒருங்கிணைப்பில் நடாத்தும் ஞான சிற்பி செயலி வழி செவ்வியினூடாக இணைந்துள்ள அனைவருக்கும் எமது பேரன்பும் வணக்கங்களும். இலங்கையின் நடன கலையில் நம்பிக்கை நட்சத்திரமாக 1970களில் தன் அவைக்காட்டுகை திருநாள் அவையோருக்கு சிறந்த கலானுபவம் தந்தவர். முழு அர்ப்பணிப்புடன் கலை பயின்று யாழ் மண்ணில் ஆடிய பாதங்கள் இந்தியா வரை சென்று முறைப்படி குருகுல பயிற்சி பெற்றவர். யாழ் மண்ணில் நடந்தேறிய மிகச்சிறந்த அரங்கேற்றமாக ஏகோபித்த பாராட்டை பெற்றவர். எண்ணற்ற புகழாரங்களும் விருதுகளும் இவரது கலை பயணத்திற்கு படிக்கற்களாக அலங்கரிக்க அற்புத சிப்பியாய் அநேக மாணவர்களை உருவாக்கி தான் கற்ற வித்தையை அடுத்தடுத்த சந்ததிக்கு கையளித்த பெருமைக்கு உரியவர். உலகளாவிய ரீதியில் இவரது மாணவர்கள் ஆயர்களாக இன்று கலைப்பணி புரிய காரணகர்த்தா ஆனவர். இலங்கையின் மூத்த நடன கலைஞர், சிரேஷ்ட நடன ஆசிரியர், யாழ் பல்கலைக்கழக ராமநாதன் நுண்கலைக்கழக முன்னை நாள் தலைவர், நாட்டிய கலா கேந்திரா நாட்டிய நிறுவன ஸ்தாபக இயக்குனர் முனைவர் கிருஷாந்தி ரவீந்திரா அம்மையார் அவர்கள் எம்மோடு இணைந்துள்ளார். அவரது பாதம் பணிந்து வரவேற்கிறோம். அன்று தொட்டு இன்று வரை ஒரு நடனம் பயில வேண்டும் என்ற ஆசை ஒரு குழந்தைகள் கிட்ட வருவதை நாங்கள் எல்லாரும் கண்கூடாக. அன்றைய கிருஷாந்தி அவர்கள் ஒரு குழந்தையாக எப்படி நடனம் பயின்றார்கள், அவரது நடன பயணத்திற்கான ஆரம்பம் எப்படி விதைக்கப்பட்டது என்பதை எம்மோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? இந்த நாள் எனக்கு ஒரு சிறப்பான நாள் என்றே நான் கருதுகின்றேன். ஏனென்றால் நேற்று இரவு நான் படுக்க போகுமுன், அதாவது தூங்க போகுமுன், பேஸ்புக்கை பார்த்து ஷீரடி பாபாவுடைய பஜன் ஏதாவது கேட்டுட்டு படுக்கிறது வழக்கம். அப்படி நான் அந்த பேஸ்புக்கை திறக்கும் போது பிள்ளையாரோட படம் அந்த முதல் வந்தது. அதிலே உனக்கு நாளைக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்ற ஒரு வசனம் வந்தது. என்ன பிள்ளையார் எனக்கு ஒரு நாள் சொல்றது இல்லையே, என்ன இந்த பிள்ளையாருடைய வசனம் எனக்கு வந்திருக்கின்ற மனதுக்குள்ளேயே நினைத்து கொண்டு அடுத்தது ஷீரடி பாபாவுடைய படத்தை பார்த்த பொழுது உன்னை தேடி அதிர்ஷ்டம் பெற தொடங்கி இருக்கின்றது என்று வார்த்தைகள் வந்தது. சரி, என்னத்துக்கும் உடைய பாபம், பாபா நீ என்னையோ மாத்தாதே, பாபாவோடு நான் அப்படித்தான் கிடைக்கிறேன், என்னையோ மாத்தாதே என்று சொல்லிவிட்டு நான் தூங்கிவிட்டேன். உங்களுடைய அழைப்பும் எனக்கு வந்தவுடன் உண்மையில நான் பிரமிப்படைந்தேன். ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம தொடர்போ அல்லது இன்னொரு தொடர்போ இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை வழங்கியிருக்கின்ற கணபதியும் ஷீரடி பாபா அவர்கள் நான் மனதார அவர்களை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுடைய கேள்விக்கு நான் விடையளிக்க முயன்றேன். அதாவது நான் பிறந்தவுடன் என்னை வாழ்த்தியவர் சுவாமி தம்பிரான் சுவாமி அவர்கள், அதாவது மணியையர். என்னுடைய அப்பா அவரிடம் சிறிது காலம் நடனம் பயின்றவர். அந்த சுவாமி தம்பிரான் சுவாமி அவர்கள் முறைப்படி நடனம் கற்கவில்லை. அவர் அந்த பிரசங்கங்கள் நடாத்தும் பொழுது சிவதாண்டவம், ராதா கிருஷ்ணன் அப்படியான நிகழ்வுகளை கொஞ்சம் மாணவர்களை வைத்து அவர் நிகழ்த்தி காட்டுவது வழக்கம் என்று என்னுடைய அப்பாவின் மூலம் அறிந்தேன். அந்த வகையிலே எங்களுடைய அப்பாவும் இந்த கலைகளிலே ஈடுபாடு கொண்டதால் அவரிடம் அதை கற்று ஒரு தானும் ஒரு நடன
கலைஞராக அக்காலத்திலே விளங்கினார். அதாவது பிரசித்தி பெற்ற கலைஞராக இல்லை, அந்த கலைகளை ஓரளவு கற்றிருந்தார். அப்பொழுது அந்த வாழ்த்து செய்தியும் அப்பாவுக்கு ஒரு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. குழந்தை பருவத்திலே நான் மெல்ல மெல்ல படியெடுத்து வளர்ந்து கொண்டு வருகின்றேன். அப்பொழுது நான் நிற்கின்றேன் 4 வயது 5 வயது இருக்கலாம். எனக்கு தாயாரும் என்னுடைய தந்தையாரும் சொல்ல கேள்வி, அதாவது படங்கள் பார்க்கத்தாமல் போனால் அந்த அரங்கிலே அந்த படங்களிலே அந்த நடன காட்சிகள் வரும் பொழுது அந்த கதிரையிலே ஏறி எண்ணி அறியாமலே நான் நடனத்தை ஆடிவிடுவேன். என்ன ஆடினோ எனக்கு தெரியாது. எல்லோரும் படத்தை பார்க்காமல் உன்னைத்தான் பார்ப்பார்கள் என்னுடைய அம்மா சொன்ன கேள்வி எனக்கு. அதிலிருந்து என்னுடைய பயணம் ஆரம்பமாகியது. அதற்கு பிறகு பாலர் பாடசாலைகளில் நான் கல்வி கேட்கும் பொழுது என்னுடைய தந்தையார் சிறு சிறு பாடல்களுக்கு நடனத்தை சொல்லித் தருவார், அபிநய பாடல்களுக்கு. அதன் மூலம் இளமில்லமாக படிப்படியாக இந்த நடனக்கலையில் எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அதன் பிறகு நான் அப்பாவிடம் பயின்று, அதாவது முறைப்படி இந்த தட்டடைவோ நாட்டடைவோ அதுகள் ஒன்றும் இல்லை, அபிநய பாடல்களுக்கு முகபாவனை அப்படி நான் பயின்று கொண்டு வரும் காலத்திலே இந்த கல்யாண வைபவங்களுக்கு என்னை அழைத்து செல்வார்கள் அம்மாவும் அப்பாவும். நாதஸ்வர கலைஞர்கள் அங்கே என்ற நாதஸ்வரங்களுக்கு இசையை வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு முன்னால் ஓடி நின்று எனக்கு தெரிந்து ஏதோ ஒன்று நடனத்தை ஆடத் தொடங்கிடுவார்கள். அப்பொழுது அந்த அநேகமா எல்லா கல்யாணங்களுக்கும் இந்த நிகழ்வுகள் நடக்கும். அப்ப அந்த நேரத்திலே ஒரு கலைஞர் ஒரால் என்னுடைய நடனத்தை பார்த்து, அதாவது நாதஸ்வரம் வாசிக்கும் கலைஞர் ஒருவர் ஆர்வம் கொண்டு இந்த பிள்ளையை நல்ல இடத்திலே சேர்த்தால் ஒரு சிறந்த நர்த்தகியா வருவாள் என்று என்னுடைய தந்தையாரோடு உரையாடி அந்த எண்ணை கொண்டு வந்து வேலம்பு சுப்பையா அவர்களிடம் கையளிப்பதற்காக என்னை அழைத்து சென்று அவரிடம் என்னுடைய தந்தையாரும் அந்த கூட்டிக் கொண்டு சென்ற நாதஸ்வர கலைஞருடைய பெயர் எனக்கு சரியாக தெரியவில்லை, மறந்து விட்டேன். ஆனால் அவர்கள் வெளியில் இருந்ததாக கேள்வி. அதன் மூலம்தான் நான் வேலம்பு சுப்பையா அவர்களிடம் நடனம் பயில தொடங்கினேன். 1963, 64 இருக்கலாம். இந்த பகுதியில் நான் ஆரம்பமாக அவருடைய நாட்டிய, அதாவது கலாபவனம் போட்டியில் நடனம் பயில தொடங்கினேன். 1963, 64 கால பகுதிகள். அந்த காலங்களிலே நடனம் ஏற்கனவே தொடங்கியாச்சு அம்மா. எல்லாம் இந்த சின்னமல மரபுகள் எல்லாம் நடைபெற்று முடிந்து இந்த இளம் நாட்டிய ஆண் கலைஞர்கள் இந்தியாவுக்கு சென்று தங்களுடைய கலையிலே பாண்டித்யம் பெற்று ஒவ்வொரு பாடசாலைகளிலேயோ அல்லது தங்களுடைய தனிப்பட்ட நிறுவனங்களிலோ அவர்கள் இந்த கலையை வளர்க்க தொடங்கினார்கள். அந்த வகையில் நிறைய ஆண் கலைஞர்களும் இருக்கின்றார்கள், பெண் கலைஞர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த சமயத்தில் கலாபவனம் என்ற ஒரு அந்த நிறுவனம் பிரசித்தி பெற்று விளங்கியது. அதற்கு காரணம் என்னவென்றால், வேலம்பு சுப்பையா அவர்களுடைய அந்த நாட்டிய சேவை, அதாவது அவருடைய அர்ப்பணிப்பை கேட்டு நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவரிடம் கையளித்தார்கள். அதிலே நான் அவருடைய அந்த அர்ப்பணிப்பை பற்றி சொல்வதென்றால், அதாவது அந்த காலத்திலே பெண் பிள்ளைகளை நடனம் ஆடுவதற்கு அனுப்புவதற்கு சில பெற்றோர்கள் தயங்கினார்கள். அக்கால கட்டங்களிலே இந்த ஆண் கலைஞர்கள் முன் வந்து இந்த கலையை கற்பிக்க தொடங்கினார்கள். அதாவது வேலம்பு சுப்பையா பெண் வேடம் ஏற்றும் நடித்து காட்டியிருக்கின்றார். அப்படியாக இன்னும் ஒரு கலைஞர்கள், நல்லையா மாஸ்டர், தொம்மக்குட்டி, கைலாய பிள்ளை, ராஜரத்னம், அதை விட பெண் கலைஞர்கள் நிறைய இருக்கின்றார்கள். நான் என்னுடைய குருவை மட்டும் இன்றைக்கு உங்களோட உரையாட விரும்புகிறேன். அப்பொழுது அவருடைய நிறுவனத்திலே நான் கற்கும் காலங்களிலே அவருடைய அந்த பயிற்சியிலே நான் அவரை மனமாற நான் என் குருவாக ஏற்றதற்கு காரணம் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. மற்றது பயிற்றுவிக்கும் தன்மை, அதாவது நேர காலம் இல்லை, மணிக்கூடை பார்ப்பது இல்லை. இப்பொழுது நாங்கள் மணிக்கூடை பார்க்கின்றோம். ஏன்? உங்களுக்கு நேரம் இருக்கின்றது, பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை. விளங்குறாங்க. அடுத்த டியூஷன் விட்டுடுவோம், மிஸ் விட்டுடுவோம். 8 மணிக்கு போனா 9 மணிக்கு விட்டுடுவோம், 9:30 நாங்க வேற வகுப்புகளுக்கு போகணும். அந்த காலத்திலே எங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லையா. பெரும்பாலும் நாங்கள் டியூஷனுக்கு போறது எல்லாம் குறைவு. அந்த கலைகளிலே முழுத்தன்மையாக ஈடுபட்டோம். அதாவது எங்களுடைய சமர்ப்பணம் கலைகளுக்காக இருந்தது. அப்படி நான் பயிற்சி கொண்டு வரும் காலத்திலே அவரிடம் இந்த சிறப்புகளையும் கண்டேன். ஒரு மாணவிக்கு
ஒரு ஸ்டெப்ஸ், அதாவது ஒரு அடவு வராவிட்டால் தன்னை வருத்தி அந்த கலையை கற்று. அந்த வகையிலே அந்த குருநாதரை நான் மிகவும் போற்றுகின்றேன். அர்ப்பணிப்பு அவரிடம் நிறைய காணப்பட்டது. சராசரியாக எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி கற்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. அந்த தன்மையிலே நேரங்காலம் பார்க்காமல் மாணவர்களை உருவாக்கும் தன்மை இந்த கலைஞரிடம் நிறைந்து காணப்பட்டது என்னுடைய குருவிடம். அந்த சமயத்தில் தான் ஒரு 7 வருடங்களிடம் பயின்றிருப்பேன், 7-8 வருடம். அதற்கு பிறகு என்னுடைய அப்பாவுக்கு அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. ஆனால் அவரிடம் போய் கேட்பதற்கு பயமாக இருந்தது. கிட்ட போய் இதை கேட்கலாமா, எப்படி தொடங்குவது, பேசுவாரா, கண்டிப்பு, அதே சமயத்தில் கண்டிப்பு, பாசம் எல்லாமே இருந்தது. கிட்ட போய் என்னுடைய குரலை அவர் கேட்டாரோ தெரியாது, வாய் வராது, குரல் வராது. அப்படி. ஆனா அவர் அப்படி ஒரு எங்களுக்குள்ளேயே ஆக்கி கொண்டோம். அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் இல்ல, நாங்க ஒரு பயபக்தியம்மா. அந்த வகையிலே அப்பா சொன்னார், நான் புகழ்ச்சியை ஐயா கண்ணு பேசியது மாணிப்பாயில் ஒரு சிறந்த பாடகர். அவர் எங்களோட வீட்டுக்கு அருகாமையில் இருந்தவர். நெருங்கிய தொடர்பு ஏரம்பு சுப்பியா அவர்களிடம். அவர் சென்று ஏரம்பு சுப்பியா அவர்களிடம் எங்களுடைய மணிப்பாயைச் சேர்ந்த சீனாராஜா புகழ்வி உங்களிடம் நடனம் பயில்கிறார், அரங்கேற்றம் செய்ய பெற்றோர்கள் விரும்புகின்றார்கள், உங்களுடைய அபிப்பிராயத்தை நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன், செய்யுங்கள் கேட்கவில்லை. அவர் சொன்னார், எனக்கு செய்ய விருப்பம், ஆனால் என்னுடைய நடைமுறைக்கு அந்த மாணவி ஒத்துழைக்க வேண்டும். நான் என்னென்ன சொல்லுகின்றேனோ அதற்கு கட்டுப்பட்டு அந்த மாணவி, அதாவது கிஷாந்தி என்னிடம் பயிலுவாளா இருந்தால் நான் அவளுக்கு அரங்கேற்றம் செய்கின்றேன். சரி என்று 9 நாங்கள் அங்க போயிட்டோம். அம்மா அரங்கேற்றத்துக்கு போனா சொன்ன எல்லா வகுப்புகளுக்கும் நீ வரவன். அடவு கிளாஸ்ல இருந்து சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அடவு கிளாஸ். சனி ஞாயிறுல காலமுறைய கொண்டு போய் என்னுடைய தந்தையார் அங்கே விட்டுடுவார். சாப்பாடு சில நேரம் குருவிட வீட்டிலே இருந்து சாப்பிடுவேன், இல்லாவிட்டால் எனது தந்தையார் கொண்டு வந்து தருவார். இரவுதான் விட்டு செல்வேன் சனி ஞாயிறு. அவ்வளவு பிராக்டிஸ். ஆனா அடவுதான். அடவு எடுத்து ஒவ்வொரு பாவமா எடுத்து ஒவ்வொன்றையும் கையாண்டு வந்து இறுதியில் சொன்னார், நீ அப்ப நான் கல்வி ஓயல் படித்துக் கொண்டிருக்கிறேனம்மா. சொன்ன, நீ பாடசாலைக்கு போவதை நான் விரும்பவில்லை. அங்க போய் நீ களைத்து போய் வாராய். ஆனபடியால் 3 மாசத்துக்கு நீ போகக்கூடாது. என்னுடைய தந்தையருக்கு கலை வைத்தியம், படிப்பை பற்றிய அக்கறை எல்லாத்துக்கும் ஓமந்துட்டார். அப்படியே நாங்கள் அவரிடம் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது பூரணத்துவமாக எல்லாம் இருந்து விட்டது. பெரிய கலைஞர்கள் தான் எனக்கு அன்சை கலைஞர்களாக அமைந்தார்கள். பொன் சுந்தரலிங்கம், எனது பிள்ளை மாஸ்டர், மற்றது ராமநாதன், சோமசுந்தரம் சொல்லி வயலில் வாசிக்கிறவர், நம்ம சிவாயம் வாசிக்கிறவர். 10 கலைஞர்களுக்கிட்ட நிறைய பேர் எல்லாம் பக்கவாத்தியம் எல்லாம் பார்த்து, ரியாசல் எல்லாம் பார்த்து நாங்கள் காடடிக்க வேண்டிய நிலைமை. அதாவது இன்றைக்கு என்னுடைய அரங்கேற்றம் நடக்க போகுது. அதற்கிடையில் இன்னொரு சம்பவம் சொல்லுகிறேன். இந்த அரங்கேற்றத்துக்காக புகைப்படம் எடுப்பதற்கு அழைத்து சென்றார். அதாவது அவர் தான் எங்களுக்கு ஒப்பனை. சரியா? ஒப்பனை செய்து வந்த படத்தை பார்த்துட்டு சொன்னார், எனக்கு பிடிக்கலையா. சரி, 2ஆம் தரம் போய் எடுத்தோம், பிடிக்க இல்லை. உனக்கு மேக்கப், அதாவது ஒப்பனை போடாமல் எடுத்தால், குறைத்து போட்டால் நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். திருப்பி மூடாங்க. எல்லாத்துக்கும் நாங்களும் வேண்டா, அவ்வளவு ஆசையம்மா எங்களுக்கு. அந்த என்ன சொன்னாலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணிப்பு. எல்லாவற்றுக்கும் சம்மதித்து கடைசியா வடிவா படம் எடுத்து அதையெல்லாம் பார்ப்பேன். மற்றது காஸ்டியூம், அதாவது உடை அலங்காரம் கூட எங்களோட இஷ்டத்துக்கு இல்லை அந்த காலத்தில். அவர் சொல்ற நிறங்கள் என்ன மாதிரி அமைப்புல இருக்க வேணும், என்ன மாதிரி முறையில இருக்க வேண்டும், இது சொல்வதை கேட்டுத்தான் நாங்கள் செய்தோம். இதெல்லாம் செய்த பிறகு அன்று பயிற்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரம் எனக்கு தண்ணி குடிக்க வேணும் போல் இருந்தது. அப்ப ஒரு சின்ன இடைவெளிக்கு நான் என்ன செய்தேன், ஓடி சென்று ஏரம்பு சுப்பையாவுடைய வீட்டிற்கு முன்னால் ஒரு பைப் இருக்குங்க, கடகடண்டு துறந்து விட்டுட்டு அப்படியே மலமல மலண்டு களைப்புக்கு கடகடண்டு குடிச்சு விட்டுட்டேன். குடிச்சா என்னால நிமிர முடியலையாமா, வயிற்றுக்குள்ள கொழுகி கொண்டு. ஆனா உண்மையா இந்த டான்ஸ் ஆடுற பிள்ளைகளுக்கு நான் அதை சொல்லுவேன், நீங்கள் நடனம் ஆடி முடிந்து அன்று
10 நிமிஷம் ஆறிய பின் தண்ணீரை குடியுங்க. அதற்கு முதல் குடிக்காதீர்கள். சில டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் நான் பார்த்திருக்கிறேன், தண்ணி போத்தலை நீட்டுகின்றார்கள் தங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது எந்த அனுபவத்தை கொண்டு சொல்றேன் என்றால், எனக்கு நான் இப்ப இருந்தேன்னா என்னால நீந்திர முடியும். அப்படியே பிடிச்சு கொண்டு உள்ளுக்குற வந்தா என்ன கேட்ட நல்ல பேச்சும் வாங்கி நல்ல இதுவும் கிடைச்சு அழுதும் போட்டு உன்னை யார் அங்க போ சொன்னார், உன்னை யார் அங்க போ சொன்னார் என்று என்னால் ஒழுங்க முடியவில்லை. அப்பா வந்த சொன்னார், அரங்கேற்றம் கால தாமதமாகத்தான் வைக்க வேண்டும், அவளுடைய உடல்நிலை சரியில்லை. பாட்டு பாட்டியாச்சு சரியா. ஆனா எனக்கு அது ஒரு கிழமையில் சரி வந்துட்டு என்றாலும் அவளுக்கு எனக்கு தெரியும், நான் 3 மாதம் தள்ளி திரும்பி அந்த அரங்கேற்றம் சிறப்பாக நடந்தது. பாட்டு நல்ல பிராக்டிஸ், இனிமே இல்லாத பயிற்சியம். அப்படியே தண்ணி மாதிரி. இதுக்கு பிறகு எது உண்மையா சொல்றேன் காசா, எனக்கு இந்த அப்படி கண்ணுக்கு முன்னால இந்த ஒவ்வொரு உருப்படிகளும் அப்படியே இந்த என்ன சொல்லிக்கிறேன், ஒரு அலையல் அப்படி அடிச்சா சும்மா அப்படியே ஸ்மூத்தா போகும், அப்படியே வந்து. அதுக்கு காரணம் என்னுடைய குருநாதர். இப்பவும் நான் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனை மூலம் அவருக்கு நான் நன்றியை செய்தேன். எவ்வளவு ஒரு அருமையான விஷயம். இந்த காலத்துக்கும் இவ்வளவுக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களை நீங்க சொல்லி இருந்தீங்க. முக்கியமா குறிப்பிட வேணும்னா பெற்றோர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு அவ்வளவுக்கு இருந்திருக்கிறது. ஒத்துழைப்பு, மாணவரோட சரணடைதல், இந்த ரெண்டும் சேர்ந்ததுனாலதான் அந்த அரங்கேற்றத்துல அவ்வளவு ஒரு சிறப்பை காணக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா அப்ப குருக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. சரி என்ற ஒரு நிலை வந்து உங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருந்ததுனால, அவர்கிட்ட அந்த சரணடைதல் இருந்ததுனால அந்த அரங்கேற்றம் இன்னும் விழுகிறது. இல்லைன்னா நீங்கள் இப்ப 3வது முறை ஒப்பனை செய்து கொண்டு வரும் பொழுது ஏன் இப்படி செய்யணும் என்று கேட்டிருந்தால் அதனோட பெஸ்ட் எங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கு. அப்ப உங்களோட அரங்கேற்ற அனுபவத்தில இருந்து கிடைத்த விஷயம், இன்ன வரைக்கும் ஒவ்வொரு மாணவனும் எடுக்க வேண்டிய விஷயம் ஒன்று வந்து குருநாதரை முழுமையாக நம்ப வேண்டும், சரணடைய வேண்டும். அவர் எங்களுக்கு ஒரு அரங்கேற்றம் வரும் பொழுது எப்பவுமே சரியாதான் பார்த்து தருவார் என்றது அந்த ஒரு விஷயம் இருந்தது. 2வது, உடல்நிலை என்றது மிக முக்கியமானது. அதனால எல்லா நாட்டிய கலைஞர்களும் அதை கவனிக்க வேண்டும். அது எங்களோட உடம்புதான் எங்களோட கருவி என்ற மாதிரி அதை கவனிச்சு இருந்தால்தான் அந்த குறித்த நேரத்துக்கு குறிப்பிட்ட விஷயத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அதற்குரிய தகுந்த நேரத்துக்கு எங்க உடம்பு வரும்பொழுது செய்ய வேண்டும் என்றது கூட ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, அல்லை மாதிரி தண்ணி மாதிரி உங்களுக்கு அந்த உருப்படிகள் இருந்தது. நான் நினைக்கிறேன் டீச்சர், இப்ப கேட்டால் கூட உங்களுக்கு அந்த உருப்படிகள் அப்படியே பதிந்து இருக்கும் என்று நினைக்கிறேன். 15 வயதில் செய்தது கூட. ஏன்னா அந்த இடத்துக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி என்றது மிக முக்கியமானது. எங்களுக்கு என்னால் ஒரு மேடையில் ஏறும் பொழுது வேறு பல விஷயங்கள் எங்களை தாக்கினாலும் எதுவுமே எங்களோட உருப்படியில மறதி இல்லாமல் நாங்கள் அதை வந்து முழுமைக்கு மிகுந்த பயிற்சி தேவைப்பட்டது என்றது நீங்க சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அடவு பயிற்சி என்றுதான் முக்கியமானதாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்க சொல்லுங்க டீச்சர், இப்ப அந்த காலத்துல நீங்கள் போகும் பொழுது நீங்களா முதலாவது மாணவியா சர்ட்ட அரங்கேற்றம் பண்ணினீர்கள், இல்லாட்டி அதுக்கு முதல்ல வர அரங்கேற்றங்கள் கலாபவனத்தில் நடைபெற்றிருந்ததா? யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையம்மா நான் தான் செய்ததாக நினைக்கின்றேன். அதற்கு பிறகு நான் கேள்விப்பட்டேன், நான் ஒரு ஷாமலாண்ட ஒரு பிள்ளைக்கு செய்ததாக. அது எங்கு செய்தது என்ன என்றது நான் அறியவில்லை, தெரியவில்லை. ஆனால் அந்த 2 பாடையும் நான் சொல்றேன், புகைப்படம் எடுப்பது அவருக்கு விருப்பம் இல்லை. அரங்கேற்றத்துக்கு சொல்லவில்லை, நிகழ்ச்சிகள். ஏனென்றால் அந்த புகைப்படம் எப்ப எடுக்கலாம்? ஆடி முடிந்த பிறகு. இப்ப எங்களுடைய மாணவர்கள் என்ன செய்யறார்கள்? ஆடி முடிய மேக்கப் போட்ட உடனே படங்கள் எடுக்க தொடங்குகிறார்கள். அவற்ற நிலைப்பாடு என்ன? அந்த நிலைப்பாடு எனக்கும் சற்று இருந்தது, கொஞ்சம் தளர்த்த வேண்டி வந்துட்டது இப்ப கால சூழ்நிலையால. சொன்ன கருத்து என்னவென்றாலம்மா, உன்னுடைய மனம் அலைபாயும். அதாவது நீ ஒரு இடத்துல இருந்து இந்த உருப்படிகளை ஆசை போடு. அந்த உருப்படிகளுக்கு ஏற்றவாறு நீ அமைதியாக இரு. மற்றவர்களிடம் கதைத்து பகுதி விட்டு இல்லாது நீ ஒரு சாந்தமாக அமைதியாக இரு. அதுக்கு பிறகு கள்ளத்தனமாகவும் படம் எடுத்ததும் உண்டு சில பேர். செய்யும் சரியா?
பிறகு அரங்கேற்றத்துக்கு எடுத்த விட்டவர் அது ஆடி முடிந்த பிறகு எடுங்குவோமா. ஏன்னா அந்த தமிழாக்கு முன்னாலே நாங்க போசஸா கொடுக்க இதெண்ட அப்படி எல்லாம் அப்படி ஆடிக்கொண்டிருக்க அந்த என்னுடைய மனம் குறைந்து விடும் சொல்லுவேன். அதாவது எங்களுடைய நிகழ்ச்சிகளுடைய தன்மை அந்த வேறுபட்டு போயிடும். அப்படியான ஒரு இந்த நிகழ்ச்சிகளுக்கு போன உடனே எங்களுக்கு அந்த பவ்யம் இதுக்குள்ளேயே நாங்கள் சதா நினைத்துக் கொண்டிருந்தால் அப்படியே அதை அர்ப்பணிக்கலாம் என்றது அவருடைய கருத்து. கிட்டத்தட்ட எத்தனை கால பகுதிகள் நீங்கள் மாதங்கள் நீங்கள் அரங்கேற்றத்துக்காக மட்டும் பிரத்யேகமான ஒரு வருடம் அதாவது பயின்றமா அதன் பிறகு ஒரு வருடம் பிரத்யோகமாக 7 வருடங்களின் பின் ஒரு வருடம் அரங்கேற்றத்துக்கு பயிற்சியை பெற்றிருந்தீர்கள். உங்களது குருநாதரிடம் இருந்து நீங்கள் எடுத்துக்கொண்ட விஷயங்களை ஒரு குறிப்பாக எங்களுக்கு சொல்ல முடியுமா சுருக்கமாக? இன்னதெல்லாம் என்னோட வாழ்க்கைக்கு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்தது கற்பித்தலில். நீங்க நிச்சயமாக உங்களோட குருநாதர் சொன்ன பல விஷயங்களை உங்களோட மாணவர்களுக்கு கொடுத்திருப்பீங்க. அதை விட உங்களோட வாழ்க்கை பயணத்தில் என்ன எல்லாம் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது என்ற சில விஷயங்கள் எங்களுக்கு நிறைய எடுத்திருக்கிறேனாமா. ஆனா இப்ப தற்சமயத்தில் எனக்கு இந்த உள்ளமும் வாயும் வெறும் அந்த வார்த்தைகள். ஆனா இப்பொழுது பிள்ளைகளை குறை சொல்வதாக இல்லை. இப்ப வழக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றது. அதாவது இப்ப படம் எடுக்க வேண்டாம்னா நாங்கள் அப்படியே இருப்போம். ஆனா இப்ப மிக எடுக்க தொடங்குகிறார்கள். அதில் எல்லாம் இன்னொரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் மாணவர்களுக்கு நடைபெறுவது என்னவென்றால் தாங்களே ஒப்பனையை செய்கின்றார்கள். அது ஒரு நல்ல விஷயமாமா. ஏனென்றால் நான் ஒரு குருவா இருக்கேன் 25-30 மாணவர்களுக்கு ஒப்பனை செய்துவிட்டு அந்த அரங்க நிகழ்வு எனக்கு கைகால்கள் சோர்ந்துவிடும். இப்ப அந்த பிரச்சனை இல்லை. மாணவர்கள் நல்லாவே செய்து கொண்டு வரார்கள். அது ஒரு நல்ல ஒரு விஷயம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய ஆசிரியரிடமிருந்து நான் எதிர்பார்த்தது, அதாவது அவர் சொல்லுவார் என்னில்லாமா, நானும் அதைத்தான் மாணவர்கள் கீழ்கட்டிடத்தை இறுக்கமாக நாங்கள் கட்டிவிட்டால் அதற்கு மேல் கட்டிடங்கள் கட்டுவது இலகுவாக இருக்கும். கீழ்கட்டிடம் ஆட்டம் காண தொடங்கினால் மேல் கட்டிடங்கள் என்ன நடக்கும்? சரிந்து விழுந்து. அவசரப்படக்கூடாது. இப்பத்த சூழ்நிலை அவசர கால சூழ்நிலையாக இருக்கின்றது. அப்பொழுது எங்களுக்கு அப்படி இல்லையாமா, இந்த நேரமும் நாங்கள் போய் படிப்போம். அப்ப அதாவது அவர் சொல்றது என்னன்னா, எந்த பாடத்தை நாங்கள் எடுத்தாலும் அதை அழுத்தம் திருத்தமாக அதனுடைய நுட்பங்களை அதனுடைய நுணுக்கங்களை அந்த பாவ பகுதிகள் என்ன கருத்தை புலப்படுத்துகின்றன உங்களுடைய முகத்தில் அந்த பாவத்தை உள்வாங்க வேண்டும். நான் உள்வாங்கினால்தான் சபையோருக்கு அது நான் என்ன செய்யறேன்ன்றது விளங்க வேண்டும். நாங்கள் மெஷின் மாறி ஆடினால் சபையோருக்கு விளங்காதமா. நான் கண்ணன்டா கண்ணனாகவே நான் அந்த இடத்துல நான் கண்ணன்டா, அரசியல்டா நான் அரசிதான். இல்ல, அந்த உணர்வு எங்களுக்கு வேற வரும். அதை நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் அந்த பாத்திரமாக மாறுங்க. நீ சட்டு புட்டு என்று சொல்லி அதை முறிச்சு கிழிச்சு செய்யாதீங்க. அப்படி தொடர்ந்து அந்த பாவம் ஊரியோட முகத்தில வரட்டும். அதோட இன்னொன்று தெய்வீகத்தை விட்டு நழுவவே கூடாது. அது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். எப்பொழுது நடன கலை இறையலை விட்டு நழுவுகின்றதோ அன்று அந்த நாட்டிய கலையின் வளர்ச்சி போக்கு தடைப்படும். இது நாங்கள் சரித்திர பூர்வமாக அறிந்த விஷயம். என்ன விஷயம்? அந்த காலத்திலே சங்க காலத்திலே இருந்து அப்படியே வந்தம் என்றால் ஒரு காலத்திலே வீழ்ச்சி அடைந்தது. ஏன்? அது அங்க தேவதாசி மரபு, அது நல்ல ஒழுக்கமாக இருந்த மரபு. அந்த மரபு இறைவனுக்கே அர்ப்பணமாகி போட்டு கட்டி இறைவனையே நாயகனாக கொண்டு வாழ்ந்த அந்த மங்கையர்கள், அதாவது தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணம் வசதிகளை ஈட்டுவதற்காக எல்லா கலைஞர்களும் இல்லை, சில பேர் வேறு நாட்டியங்கள் ஆடுவதும் அரச சபையில் ஆடுவதுமாக கொண்டு அந்த வீழ்ச்சி அடைந்து விட்டது. அந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? அங்கே இல்லை, புனிதத்தன்மை இல்லை. அப்ப எந்த நாட்டிய பெண்மணியும், அதாவது நான் குருநாதர்கிட்ட இருந்து அதுவும் கட்டிக்கொண்டேன். இறையியல், அதாவது என்ன பெண்மணியும் கற்பனையா போடுங்க. அதாவது இப்ப நிறைய விஷயங்கள் நாட்டிய ஆசிரியர்கள் கையாளுகிறார்கள், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் அதை கையாளும் விதத்திலே ஒரு முறை ஒன்று இருக்கலாம். முறை என்றால் அடிப்படைகள் மாறக்கூடாது. அடிப்படைகள் என்ற அரமண்டி தான், அது இல்லை.
ஏன்னா அந்த பெஸ்ட் சில பேர் கொடுத்த பாக்குறாங்க. என்ன பொறுத்தவரை அது ஒரு போட்டிகளுக்கோ அல்லது ஒரு கலகலப்புக்கு வேணுமெண்டா ஏதோ செய்யட்டும். என்ன பொறுத்தவரை விருப்பம் இல்லை. பரதநாட்டியம் பரதநாட்டியமாகவே இருக்கட்டும். ஆனா புதியவனா உள்வாங்கத்தான். ஏன் ஒரு விஞ்ஞானி ஒன்றை கண்டுபிடிக்கிறான், நம்ம அவன் அப்படியே இருந்து விட்டா நிச்சயம் வளருமா? வளராது. மேற்கொண்டு மேற்கொண்டு விஞ்ஞானிகள் வர வர ஒவ்வொரு படைப்புகளை படைக்கின்றார்கள். அப்ப என்னென்று படைக்கின்றார்கள்? அவர்களுடைய அறிவை கொண்டு. அப்ப இல்லை, இந்த விஞ்ஞானி நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கு மேல வளரக்கூடாதுன்றா வளரலாமோ? வளரவே இல்லாது. ஆனா வளரும் கலைஞர்களும் அதற்காக அவசரப்படக்கூடாது. நன்றாக தேர்ச்சி பெற்று தங்களுடைய மாணவர்களுக்கு சிறந்த முறையில கையளிக்க வேண்டும். அந்த பக்குவம் இருக்க வேண்டும். நம்ம ஆன்மீகம் அதோட இலையோடி கொண்டிருக்க வேண்டும். அந்த ஆன்மீகத்தை நழுவ விட்டா என்னுடைய சொந்த அபிப்பிராயம், அந்த கலையை ரசிக்க முடியாதல்ல. அதாவது இப்ப துள்ளல் நிகழ்ச்சியை நாங்க பார்க்கும் போது ஒரு பரவசம் வருகுது. ஆனால் வீட்டுக்கு போனால் அந்த நிகழ்வு ஒரு சில நிமிடங்கள் இருக்கு. அதே சமயத்துல ஒரு இறைவன் சம்பந்தப்பட்ட ஒரு துர்கா சம்ஹாரம் அல்லது ஏதாவது ஒரு பிள்ளையாட்டியோ இல்ல ஒரு சிவன் தாண்டவம் ஒரு பிள்ளை ஆடினா அதான் மனத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு. ஏன்னா ஆன்மீகத்தோடு அடங்கி இருக்கு. அப்ப அதை நழுவக்கூடாது. புதிய புதிய நீங்க உள்வாங்கலாம். ஆனால் நீங்கள் அந்த ஒரு அளவு, அதாவது நீங்கள் என்ன வரையறைக்குள்ள நிற்கிறீங்களோ, அதாவது கட்டுப்பாடு என்று நான் சொல்ல வரையில மரபொன்று ஒன்று. அதாவது மரபண்டா என்ன? எல்லா சமூகத்தினரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் இந்த மரபு 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 மரபுன்னு சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். ஏன்னா சில பேர் இந்த நாங்கள் புதுமை செய்கின்றோம் என்று வெளிக்கிட்டு எல்லாத்தையுமே குழப்ப பார்க்கிறார்கள். அப்படி வேண்டாம். என்ன செய்யுங்க, நீங்க வளரத்தான் வேணும், புதுமையா கண்டுபிடிக்கத்தான் வேணும். அப்பதான் கலைஞர்களுடைய படைப்புகளமா உருவாகும். நாங்கள் அவர்களை வாழ்த்த முடியும். நாங்க பெரிய கலைஞர்கள். நான் எத்தனையோ இளம் கலைஞர்களுடைய படைப்புகளை பார்த்து ரசித்திருக்கின்றேன். உண்மையானவர்களை நேரடியா சென்று வாழ்த்தி இருக்கின்றேன். அவ்வளவு சில படைப்புகள் எல்லாமே செய்கின்றார்கள். ஆனால் என்ன அவசரப்படாமல், அதாவது நாங்க செய்து முடிக்க வேணும், இதை நாங்க கடகடண்டு முடிக்கணும் என்று எண்ணினால் எல்லாம் உடைஞ்சு போகும். ஆனா இப்ப காலநிலை என்னவென்றால் எங்களுக்கு அவசரமான சூழ்நிலை தான். எல்லா ஆசிரியர்களுக்கும் அந்த பிரச்சனை விளையோடிக்கொண்டே இருக்குது. ஏன் மாணவர்களை கூட சொல்ல இல்லை, நிறைய விஷயங்களை பாடசாலையில புகுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? எல்லா இடமும் போக வேண்டும், படிக்க வேண்டும். அதோட நடனத்திலேயும் விருப்பமா இருக்குது. அந்த வட இலங்கை சங்கீத சபை வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த டைமுக்கு 2 மாசத்துக்கு வருவார்கள். டீச்சரால முடியுமோ? எல்லாம் பிரச்சனையா இருக்கமா, எல்லாம் சூழ்நிலை. இப்ப நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், எங்களுடைய காலம், அந்த காலம் நாங்கள் படிப்பானா குரு பக்திங்கிறது மிகவும் முக்கியமாகும். அந்த குரு பக்தியை விட்டு நாங்கள் விலகினோம் என்றால் எங்களுக்கு என்ன செய்தாலுமே முன்னேற்றம் இல்லை. குரு பக்தி கட்டாயம் வேணும் இளம் சமுதாயம். அதாவது பக்தி, அதாவது நான் இப்பொழுதும் நான் பெருமைக்கு சொல்லவில்லை. ஒரு மேடையில் ஏறும் பொழுது எனது தாய் தகப்பனை நினைப்பேன், இறைவனை நினைப்பேன், அடுத்தது நான் படித்த குருமார் எல்லாரையும் நினைப்பேன். அப்படி நினைத்து நான் செய்யும் போது ஏதோ என்னோட அவர்கள் இருக்கிறார்கள், ஒரு தைரியம் வேறுதம்மா. அப்படியான மனம் எங்கள் இளங்கலைஞர்களுக்கு வந்தா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். எல்லா பிள்ளைகளுக்கும் வரையில்லை என்றும் சொல்லுகிறேன். இளங்கலைஞர் சில பேர் நல்லாவும் செய்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல விதத்திலே நாங்கள் இந்த கருப்பொருளை கொடுக்க மாட்டால் விளங்கக்கூடிய தன்மையும் அந்த பிள்ளைகளுக்கு இருந்தால் இது சிறப்பாக அமையும். ஆஹா, அற்புதமான கருத்து. அதாவது நல்ல விதத்துல குரு கொடுக்க வேண்டும், அதை தாங்கிக்கிறதுக்குரிய ஒரு பாத்திரமாக அந்த மாணவரும் இருக்க வேண்டும். அப்ப அது தொடர்ந்து கொண்டு போகணும். நீங்கதான் அந்த குரு பரம்பரான்ற தொடர்ச்சி வருகிறது. என்னோட குருநாதர் ஈரம்பு சுப்பையா ஐயா அவர்கள் அவரது குருநாதர் பற்றின விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறாரா? அப்படி இருந்து, அதாவது என்னோட குரு எப்படி இருந்தார்கள் என்ற விஷயங்களை நீங்க எடுத்திருக்கிறீங்களா? பகிர்ந்தது குறைவாக தான் இப்படி எல்லாம் பயிற்சிகள் பெற்றிருந்து நாங்கள் இப்ப எங்களுடைய மாணவர்கள் உரையாடும் மாதிரி நாங்கள் இந்த காலத்துல உரையாடுறதில்லை. கிட்ட போகவே பயமா இருக்கும். அதாவது ஒப்பனை செய்வார், மறந்து போய் ஒரு கண்ணுக்கு கீழாம மறந்துடுவார். ஓ, இந்த ஒரு கண்ணுக்கு கீரையில இருக்காமா, இதை போட்டுக்கிட்டு கேட்கும் போகவே பயமா இருக்கும். அப்படி ஒரு பயபக்தி. அதே மாதிரிதான் எங்க பத்மஸ்ரீ அடியார் லட்சுமி எவ்வாறு இங்க நான் பயின்றனோ அதுவும் குருகுலவாசல் தானம். இப்ப அவற்ற வீட்டிலேயே நான் இருந்து படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அது நான் மிகவும் பாக்கியமாக கருதுகிறேன். அது குறுகிய கால பயிற்சி, அதாவது 2 வருட கால படிப்புதான் நான் அங்க படித்தனால் படித்த
நடனம் கற்ற பிறகு இடைவெளிகளுக்கு போய் 6 மாதமோ 3 மாதமோ பயின்று கொண்டு இருந்திருக்கிறேன். அந்த காலகட்டங்களிலும் இந்த ஏரம்பு சுப்பியா ஆசிரியரிடம் கற்ற சில அனுபவங்களை நான் அவரிடம் பெற்றுக்கொண்டேன். என்னவென்றால் விடிய 6 மணிக்கு நாங்கள் பயிற்சிக்கு சென்றிருக்கோம். சென்றால் ஒரு 8:30-9 மணி மட்டும் தொடர்ச்சியா இருக்கும் அந்த பயிற்சி. அது முடிய சாப்பாட்டுக்கு ஒரு சின்ன இடைவெளி, ஒரு 1/2 மணிக்கு. திருப்பி 10 மணிக்கு தொடங்கினா 1:30 மணி மட்டும். அதாவது அப்படியே சாப்பிட்டு குடித்து படுத்துக்கிட்டு திருப்பி 4 மணிக்கு தொடங்கினால் 8 மணி மட்டும் போகும் அந்த வகுப்பு. அதாவது சில நேரத்துல 8:30க்கு பிறகு கூப்பிடுவேன். எல்லாரும் வாங்க, நான் புதிய உருப்படி எடுக்க போறேன். குழம்பி உடைய மாட்டிக்கொண்டு செல்ல வேண்டிய கட்டங்களும் இருக்கின்றன. நிறைய விஷயங்களை நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். அதாவது பாவங்கள் விஷயம், தாள விஷயம், நட்டுவாங்கம். அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு சின்ன அந்த இப்ப நான் கதைக்கிற அளவு அப்ப கிடைக்க மாட்டேறாமா. வெக்கம் என்ன, வெக்கம் என்றா பயம் உண்டு. அப்ப சொல்லுவேன், நிறைய குறுமடல போட்டு வாய்க்குல சப்பு வேண்டுவேன். இந்த குரலை கற்க எனக்கு ஆசையா இருக்கு. அதாவது பயத்தில்லை. பிறகு நாங்கள் பழகி கொண்டா. அப்படித்தான் அவற்றை இது அரங்கேற்றத்துக்கும் என்னுடைய மகள் அரங்கேற்றத்துக்கும் பிறகு தந்திருந்தார். நிறைய விஷயங்கள் அந்த அரங்கேற்ற நிகழ்வுகளை சொன்னார். அதாவது நான் அரங்கேற்றம் செய்யும் பொழுதுமா சில பேருடைய நல்ல விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டேன். உள்வாங்கிக் கொண்ட நான் என்னென்னா நிறைய விஷயங்களை பார்ப்பேன். அது ஊர்லா சத்யநாராயணனுடைய நடனம் எனக்கு நன்றாக பிடிக்கும். அதே மாதிரி பத்மா சுப்பிரமணியத்துல சில அபிநயங்கள் எனக்கு பிடிக்கும். அது மற்றது அது கலாஷேத்திர அடியா லட்சுமண உருப்படி இவ்வளத்தையும் மனதில் கொண்டு சில உருப்படிகளை நான் அமைத்திருந்தேன். அப்பொழுது எல்லாம் முடிந்து அந்த ஸ்பீச் எல்லாம் முடிந்து என்னோட கார்ல வார சொன்னார், நீ நிறைய விஷயங்களை இந்த நாட்டியத்துல புகுத்தி இருக்கிற என்று சொன்னார். அப்ப என்னது நீங்க கண்டுபிடிச்சீங்க? அதான் நான் உனக்கு குருவா இருக்கிறேன்னு. அப்ப நான் சொன்னதுக்குள்ளே அதோட இல்லை இந்த ஆராய்ச்சி, அதாவது நீ இப்ப ஆராய்ச்சி செய்ய தொடங்கி இருக்கிற, அதுல இருந்து இதெல்லாம் நல்ல விஷயங்களை அதுல பூத்தி இருக்கிற அந்த அதுல பிரதிபம்பம் தனக்கு இன்னாருன்றது டக்குன்னு தெரியுது, வெளிப்படுகிறது. நல்ல விஷயம். அப்படி அதிலும் ஒரு நல்ல விதமா நல்ல பயிற்சி பண்றது நல்ல ஒரு குருநாதர். அதே மாதிரி பரத கலாஞ்சலி தனஞ்சன் சாந்தா தம்பதிகள் அது ஒரு நாளைக்கு 1 மாதம் தான் பயிர்ந்து. அப்ப சும்மா அந்த கிராமிய நடனங்கள் பயின்று அவருடைய குழுவிலும் இந்தியாவில் இருக்கிறது. அதே மாதிரி அடியா லட்சுமணன் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அவர் நடனம் கற்பித்தவர், வீட்டுக்கு சென்று கற்பித்தார். அப்ப காலைல போவைக்க என்னைய மலைக்கு செல்வார். அப்ப நான் போய் பார்த்து கொண்டே இருப்பேன். அந்த பார்த்து கொண்டு இருக்கும் சமயத்துல அவற்ற நிகழ்ச்சிகள்ல அதாவது இடைவெளிகளுக்கு ஒரு அவருக்கு தெரிந்த ஒரு மாணவி ஆடுவது வழக்கம். அப்ப அந்த சபாக்குள்ள நிகழ்ச்சிகள் விட்டாங்க அவளால ஆட முடியும் அந்த மாணவியால. அப்ப அவர் சொல்லியிருக்கார், நான் இந்த பொண்ணு அந்த இடத்துல வச்சு வளர்ப்பேன். அப்ப ஜதீஸ்வரமும் ஒரு கீர்த்தனமும் எனக்கு தரப்பட்டது. ஒரு ஆண்ட நடனம் அந்த பாக்கியமும் எனக்கு அவரால் கிடைத்தது. உண்மையா நான் இந்த கலாநிதி பட்டம் பெற்றதெல்லாம் என்னுடைய குருமாருடைய வழிகாட்டலும் என்னுடைய அப்பா அம்மாவுடைய அந்த ஆதாங்கம். அதாவது திருமணம் செய்ததுக்கு பிறகு எனது கணவர் சரியான ஒரு துணையம்மா. நாங்கள் குடும்ப பெண்களாக இருக்கின்ற காலகட்டங்களிலே தான் உங்களுக்கு விளங்கும். அதாவது எங்களுக்கு பக்க பலமா எங்களுடைய கணவர் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த கலையை கொண்டு செல்ல முடியாது. அவர்களுடைய பக்க பலம் எங்களுக்கு நிச்சயமாக வேண்டும். அந்த வகையில நான் பாக்கியம் செய்வேன். இந்த கலாநிதி பட்டத்தை எனக்கு நான் கொஞ்சம் பின்தாங்கினான். நீ என்னத்துக்கு செய்வான், எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பிராக்டிஸா கொடுப்போம், எனக்கு போதும் கலாநிதி வேண்டாம், பதிஞ்சிட்டு வந்துட்டேன் இந்தியாவால. திருப்பி விடமாட்டேன்ட்டார். அதை செய்துதான் முடிக்க வேண்டும். அப்படியான அந்த என்ன சொல்லாமா இறைவனால எனக்கு எல்லா பக்கத்தாலையும் அந்த வழிகள் திறக்க தொடங்கிவிட்டார். மகளும் அப்படித்தான், என்னுடைய மகளும் அப்படித்தான். நான் ப்ரோக்ராம் அதாவது நிகழ்ச்சியில செய்து கொண்டு வரைக்க வீட்டு வாசல்ல மகன் நிற்பார், என்னுடைய முகத்தை பார்ப்பார். சிரிச்சு கொண்டு வந்தேன்னா அந்த நிகழ்ச்சி சக்சஸ். அதாவது அம்மா சிரிச்சு கொண்டு வாரா, இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி செய்யணும், அம்மா இப்படி இருக்குன்னு கேட்பான்.
அப்படியே நான் பெருமைப்படையிலையானா இவ்வளவு காலமும் அந்த யான நிகழ்வுகள் என்னை சூழ்ந்து கொண்டு வருகிறது. அது இறைவனால் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டது என்றுதான் நான் உண்மையாவே மனதார நினைக்கின்றேன். கலாநிதி பட்டம் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 2004-05 அந்த கால பகுதியில் நீங்கள் 2004 இல்லையா 2000 ஆண்டு யாழ்ப்பாணத்து நாட்டிய மரபு வந்து முது தத்துவமான பட்டம். அதுல என்னுடைய அந்த ஆய்வு வந்து யாழ்ப்பாணத்துடைய நாட்டிய மரபு தலையங்கம். அதே மாதிரி 2014 பரதநாட்டியத்தின் இறையியல், அந்த உருப்படிகள்ல இந்த இறையியல் எப்படி துள்ளி பிணைந்திருக்கின்றன என்ற ஆய்வுதான் அந்த 2014 ஆண்டு நான் செய்தது தஞ்சாவூர் பல்கலைக்கழகம். மதிப்புக்குரிய அடையார் லட்சுமணன் குருநாதரிடம் நீங்கள் பயின்றதை கூறினீர்கள். அவரது அறிமுகம் எப்படி கிடைத்தது? எப்படி இந்தியா சென்று பயில வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வந்தது? இதனை வித்துட்டவர் யார்? என்னுடைய தந்தை வழியாகிய ஒரு உறவினர் மூலம் இந்தியாவிலிருந்து அவரிடம் படிப்பதற்கான ஒரு அங்கே நன்றாக இந்த நிகழ்ச்சிகளை கையாண்டு வருகின்றார் என்று கேள்விப்பட்டு அதன் மூலம்தான் என்னுடைய தந்தையார் அவருடைய தொடர்பு கொண்டு அவரிடம் சேர எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதாவது நான் அவருடைய மாணவியை விட இந்த குடும்பத்தில் ஒரு அங்கத்தவராகவே அவையில் என்னை ஏற்றுக்கொண்டேன். அதுதான் எனக்கு கிடைத்த ஒரு பிரசாதம். அந்த குருகுலமாக இருந்து கற்பதனோட பயன் அது. அவர்களிடம் கற்றதுனால்தான் நீங்களும் உங்களோட மாணவர்களையும் வந்து உங்களோட குடும்பத்துல ஒரு அங்கத்துவம் எடுக்கிற மாதிரி நீங்களும் அந்த பங்கை வழங்கி கற்பிக்கக்கூடிய ஒரு கற்பித்தல் முறை, ஒரு தன்மை உங்கள்கிட்ட இருந்து வந்தது என்று நினைக்கிறேன். இந்த இடத்துல எனக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமும் நானும் பெரும் பாக்கியம் பண்ணிருக்கிறேன் உங்களிடம் ஒரு சிறு காலமாவது கற்பதற்கு. அந்த நேரத்துல நீங்கள் கொடுத்தது நான் உங்களிடம் இருந்து பார்த்து விடயம் என்றால் நீங்கள் மாதிரி ஒரு முழு சுதந்திரம், அதாவது இங்க இவ்வளவு டைம் தான் வரணும் அப்படி என்று இல்லாமல் ஒரு சுதந்திரத்தை கொடுத்து நீங்க இப்ப சொல்லும் பொழுதுதான் தெரியுது அது உங்களோட குருநாதர் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்திருக்கு. அதை நீங்கள் வந்து உங்களோட மாணவர்களுக்கும் அந்த சுதந்திரத்தை கொடுக்குறீங்க, அந்த ஸ்பேஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லி. சோ இது ஒரு செயினா ஒரு பரம்பரையா வருது. எங்களோட குரு சொன்ன விஷயங்கள், அவரோட குரு சொன்ன விஷயங்கள், அது நீங்கள் அதை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. சோ இது மாதிரி உங்கள்கிட்ட இருந்து பல்வகையான மாணவர்கள் வந்து ஆசிரியர்களாக விழுந்திருக்கிறார்கள், ஆசிரியர்களாக வந்திருக்கிறார்கள். அவர்களும் இதே தன்மையோட உங்களோட நான் என்ன எங்களோட குரு இப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லி அந்த கற்பித்தல் முறையை தொடர்கிறார்கள் நம்புறீர்களா? அது பற்றின ஒரு சில விஷயங்களை சொல்லுங்க. சில ஆசிரியர்களிடமிருந்து கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதாவது ஒரு மாணவி தன்னுடைய ஸ்டூடெண்டை என்னிடம், தன்னுடைய மாணவி என்னிடம் அனுப்பியிருந்தார் ஒரு நிகழ்வுக்காக. போக முதலே தன்னுடைய அதாவது நான் எப்படி இருப்பேன் என்ற அவ்வளவு விஷயங்களையும் அந்த மாணவிக்கு சொல்லி அனுப்பியிருந்தார். மிஸ் வந்து சத்தான் இருப்பா, நடனம் வந்து விஷயம் வந்து விட்டா அவ உருகி விடுவா, சில நேரம் பேச்சும் வாங்கினீங்க, சில நேரம் அன்பையும் கொட்டுவா, கவனமா அப்படியே ஆசிரியர் கேள்விப்பட்டிருக்கின்றேன். நிறைய விஷயங்கள், அதாவது இந்த யங் ஜெனரேஷனை விட என்னுடைய காலத்துல படித்த இப்ப பெரிய பெரிய ஆசிரியராக இருக்கின்றார்கள். அவ்வளவு பேரும் என்னோட அன்பாக இருக்கின்றார்கள். ஏன்னா அது உணரக்கூடியதாக எப்ப இருந்தது என்றால் இந்த நாட்டிய கலாகேந்திரா அதனுடைய செய்தி வெளியீட்டு விழாவுக்கு முழு கலைஞர்களுமே வந்து அந்த நிகழ்வை சிறப்புப்படுத்தினார்கள். அதே மாதிரி என்னுடைய பேர குழந்தையும் அதாவது எஜிட்டல் செரமனிக்கு நான் ஒருவரையும் அழைக்கிறேன், என்னுடைய பழைய மாணவர்களை அழைத்திருந்தேன். அன்று சொன்னார்கள் இந்த மண்டபம் ஒரு கருத்தரங்கு மாறி நிறைந்திருக்கின்றது, அவ்வளவும் ரசிகர்கள் கலைஞர்கள் கூட்டங்கள். அதிலே இருந்து நான் அறிந்து கொண்டேன், சிறிதளவாவது எனது மாணவருடைய மனதிலே நான் இடம் பிடித்திருக்கின்றேன் என்பது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமானது. எவ்வளவு கொட்டினாலும் எனக்கு கிடைக்காது. ஏன்னா இப்போ நீங்களும் வந்து இன்ன வரைக்கும் உங்களோட குருநாதரை மனத்திருத்தி நீங்க சொன்னீங்க ஒரு ஸ்டேஜ்ல ஏற போற முதலே நாங்கள் தாய் தந்தை நினைத்து குருநாதரை நினைக்க மாட்டோம். அப்ப நீங்க அப்படி இருக்கும்பொழுது உங்களோட மாணவர்களும் அதை அந்த தன்மையை இருக்கிறார்கள். அது வந்து இன்டிரெக்ட்லி அவங்களுக்குள்ள போயிருக்கு, நேரடியாக சொல்லாட்டியும். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உங்களிடம் கல்வி பயன்பாடு நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு கணக்கு உங்கள்கிட்ட இருக்கா? இல்லாட்டி இது சம்பந்தமான ஏதாவது நீங்கள் தேடுகள் போனீங்களா? எத்தனை ஆசிரியர்கள் உங்களிடம் இருந்து உருவாகி இருக்கிறார்கள் என்ற மாதிரியான ஏதாவது இருக்கா?
புரியலையம்மா, உங்களுடைய கேள்வி எனக்கு புரியவில்லை. இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பல மாணவர்களுக்கு மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உங்களிடம் கற்றிருக்கிறார்கள். அதுல எத்தனையோ கணக்கான மாணவர்கள் வந்து ஆசிரியர்களாக இப்போ நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆசிரியர்கள் ஆனவர்கள் எத்தனை பேர் இருக்கணும் என்ற மாதிரியான ஒரு கணக்கெடுப்பு உங்கள்கிட்ட இருக்கா? அது சம்பந்தமானது இல்ல நீங்கள் அதை பற்றின ஒரு தேடலுக்குள்ள போகலையா? எத்தனை பேர் கணக்கெடுக்கலையாமா? நான் நிறைய பேர் இருக்கிறோம் அதாவது வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்த தமிழர் நிறைய பேர். எனக்கு அங்க போனா ஒரு குட்டி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வேறு. முழு பேருமே வருவார்கள் அம்மா. முழு பேரும் வந்து ஏதோ ஒரு விதத்திலே சந்தித்துட்டு தான் போவார்கள். பெரிய சந்தோஷமா இருக்கும். அந்த அவ்வளவு ஆசையா வந்து கட்டிப்பிடித்து மிஸ் நீங்க அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கணுமா? அந்த அன்பு எனக்கு இப்பவும் நிறைந்து கிடைக்குது. இப்ப வாழ கலைஞர்களும், அதாவது இப்ப படிக்கும் நாட்டிய மாணவிகளுக்கும் நான் சொல்வது, கலையாகவே பயிடுங்கள். அதாவது எங்களுக்கு வந்து இறைவனால அர்ப்பணிக்கப்பட்டது இந்த பரதக்கலை. இந்த பரதக்கலை வந்து ஒரு யந்திரம் இல்லை, மானசீகமாக மனப்பூர்வமாக உள்வாங்கி குருவுக்கும் இறைவனுக்கும் சமர்ப்பணம் செய்து சந்தோஷமாக கற்க வேண்டிய கலை, அழுது கற்க வேண்டிய கலை. அதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கற்க வேண்டும். அதனால என்ன செய்வது, நான் ஒரு ஆசிரியை எல்லாத்தையும் நான் நினைக்கின்றேன் ராசா. ஆனா பிள்ளைகளையும் அதில் படுற வேதனையிலே பார்க்கவும் எனக்கு கவலையாக இருக்கின்றது. என்ன தாய் தகப்பன் ஒவ்வொரு பாடத்துக்கும் பிரத்யேகமாக காலமுறை போனா களைச்சு போய் வரங்கள் பின்னேறும். அப்ப அதை வைக்கினவர்களிடம் சொல்லி கொடுக்க அந்த முகமெல்லாம் வாடி போனோம்மா. என்ன செய்வது? அப்ப அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்ப நடன ஆசிரியர்களுக்கு தற்சமயம் நீங்க சொன்ன மாதிரி மானசீகமா மனசுல இருக்கு. இந்த இடத்துல நான் சொல்றேன், உங்களோட இப்ப முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிற உங்களோட வாரிசு திருமதி துஷ்யந்தி அவர்கள் நன்றாக எழுதக்கூடியவர். எனக்கு அது நன்கு பரிச்சயம் இருக்கு அவரோட. எங்கிருந்து பெறப்பட்டதோ அங்கே சமர்ப்பிக்கும் அழகு மலர் நாட்டிய கலை என்று அவர் குறிப்பிட்டிருந்தது ஒரு இடத்துல நான் படித்தது இன்னமும் ஞாபகம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்பு நான் அவருக்கு ஒரு புத்தகத்தில் படித்தேன், அவர் எழுதியிருந்தது. இப்போ பொழுதுதான் அது ஞாபகம் வந்தது. எங்கிருந்து கிடைச்சதோ அங்கேயே திருப்பி கொடுக்கிற வரைக்கும் எங்களுக்குள்ள கலை வளர்ந்து கொண்டே போகும். நாங்கள் கொடுக்க வேண்டாமா, ஒழித்து வைக்க கூடாது கலை. கொடுக்க 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 அப்படியே எங்களுக்கு பிரவாகம் எடுக்குமாம்மா உணர்வுகள். இதுக்கு மேலே நாங்க சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கவே கூடாதும்மா. இவ்வளவு கொட்ட முடியுமோ அவ்வளவு கொட்டலாம். எனக்கு நிறைய ஆசை. அப்ப நான் இப்பொழுது தற்சமயம் என்னுடைய மகளும் வளர வேண்டும் என்ற ஒரு ஆதாங்கத்தில் கொஞ்சம் சற்று விலகி இருக்கின்றது. ஏன்னா எங்களுடைய தலையீடு அவர்களுடைய வளர்ச்சியை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். அதுக்காக அவருக்கும் அந்த கற்பனை திறன் வளர வேண்டும். வளர்ந்தாத்தான் அவர்கள் ஒரு நாட்டியத்திலே வல்லுநர்களாக விளங்குறார், தன்னிச்சையாக விளங்குறார். அப்ப எவ்வளவு அதான் சில பேர் சொல்லுகிறோம், சில நல்ல உருப்படிகளை கற்றுத்தர மாட்டார்கள், தங்கள் சொல்லி வச்சிருப்பார்கள். எவ்வளவு காலத்துக்கு தங்களுக்கு வச்சிருப்பதம்மா? இந்த பூமியில் பிறந்தோம், அடுத்தது ரட்டத்தானே வேணும். அதுக்கப்புறம் யாருக்கு அது போகுது? உங்களை போன்ற ஆசிரியர்கள் எங்களுக்கு என்னைக்குமே தேவை. உங்களோட ஆசீர்வாதங்களும் உங்களோட அர்ப்பணிப்பான பயணமும் பணியும் எங்களுக்கு எப்பவுமே தேவை. நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே கொடுக்கிற ஒரு ஆசிரியரை நாங்கள் திருடுறது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் தான். எனக்கு கூட நான் வந்துட்டு நேரம் கேட்டேன், எனக்கு உங்களோட மகள் துஷ்யந்த் அக்காவோட அரங்கேற்றத்துக்கு செய்த எனக்கு கற்று தருவீர்களான்னு நேரடியாக கேட்டேன். உடனே மறக்காமல் ஓம் என்று சொன்ன அந்த உத்தம குணம், உன்னத குணம் உங்கள்கிட்ட இருக்கு. இப்ப வந்து எங்களோட இருக்கிறப்போ இனி வருகின்ற இப்பேற்பட்ட ஆசிரியர்கள் எங்களோட இருக்கிறப்போ இனி வருகின்ற சந்ததியினர்களுக்கும் உங்களோட பெருமையும் புகழும் அந்த அன்பும் வந்து போய் சேர வேண்டும் என்றதுதான் எங்களோட ஆசை. நீங்க எத்தனையோ உங்களோட மாணவர்கள் உலகளாவிய ரீதியில இருந்தாலும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அந்த ஒரு கணக்கெடுப்பு இல்லை. அந்த ஒரு அந்த தொடர்பாடலை ஏற்படுத்தி எங்களோட யாழ்ப்பாண கலைஞர்களாக இருக்கட்டும், இலங்கை பரதநாட்டியம் என்ன கிளைகளில் எங்கெங்கயோ எல்லாம் பறந்து இருக்கிறார்கள் பெரியா. விஜய்
சரி, இப்போ நீங்கள் இரம்பு சுப்பையா அவர்களிடம் பயின்றீர்கள், அடையார் லட்சுமணன் ஐயாவிடம் பயின்றீர்கள், திரும்பி இலங்கைக்கு வந்தீர்கள். எங்கு உங்களுக்கு கற்பித்தல் பயணம் ஆரம்பிக்கப்பட்டது? அது எத்தனை உங்களை கொண்டு போய் சேர்த்தது? நீங்கள் இலங்கையின் மிக முக்கியமான ராமநாதன் நுண்கலை கல்லூரியினோட தலைவர் இருந்திருக்கிறீர்கள் கலைத்துறையின். அப்ப கற்பித்தல் நீங்கள் ஆரம்பித்ததிலிருந்து நாட்டிய கலா கேந்திராவினூடாக அதன் பிறகு உங்களோட கற்பித்தல் வளர்ச்சி வரைக்கும் எங்களோட பயணம். முதலிலமா நான் பிரத்யேகமாக நாட்டிய கலா கேந்திரா என்ற நிறுவனத்தை நிறுவி அதன் மூலம் பயிற்சிகளை அளித்து வந்திருக்கிறேன் மாணவர்களுக்கு. உங்கள் பாடசாலை நிறுவும் பொழுது உங்களோட வயது அல்லது உங்களுக்கு பகுதி சொல்ல முடியுமா? 1972 தான் நாட்டிய கலா கேந்திரா என்ற நிறுவனத்தை நிறுவினான். 18. அதன் பிறகு 1973 அதாவது ராமநாதன் இசைக்கல்லூரியில நடனம் என்ற பாடம் அப்பொழுது இருக்கவில்லை. இசை வாத்தியம் எல்லாம் நிறைய இருந்தது. இந்த நடனம் என்ற பாடம் முதலாக 1ஆம் தேதி 3 1973 ஆண்டு எனக்கு அந்த நியமனம் கிடைத்தது அங்கே. அப்பொழுது நான் தான் முதல் ஆசிரியை. அந்த நடனத்தை ராமநாதன் இசைக்கல்லூரியில் தொடங்கிய ஆசிரியை நான் என்பதை, அதாவது திருமதி பிஷாந்தி ரவீந்திரா என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதிலிருந்து படிப்படியாக எனக்கு அந்த அனுபவங்கள், அதாவது போதனாசிரியர், விரிவுரையாளர், அதுக்கு அடுத்தது தலைவர், அப்படியான நிகழ்வுகளுக்கு நான் மாற்றமடைந்து 73 74 வந்து அரசாங்கம் பொறுப்பேற்றது. 75ஆம் ஆண்டு பல்கலைக்கழகம் பொறுப்பேற்றது. அப்படியே நாங்கள் அப்படியே உள்வாங்கப்பட்டாங்க. அப்படி உள்வாங்கப்படைக்க நிறைய ஆசிரியர்கள் என்னோடு இணைந்து கொண்டார்கள். இந்த விஷயம் பல பேருக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த அப்பாயின்மெண்ட், அதாவது எனக்கு நியமனம் கிடைத்த இது சில ஆசிரியர்களுக்கு, முன்னின கலைஞர்களுக்கு தெரியும். என்னென்றால் அந்த நடன வகுப்புகள் அப்பொழுது பிரத்யேகமாக, அதாவது சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்நேரங்கள், அதாவது அந்த நேரங்களில் தான் இந்த பயிற்சிகள் அங்கே நடைபெறும். அப்படி நான் அங்கே இருக்கும் பொழுதுதான் 74ஆம் ஆண்டு அந்த அரசினர் இது பொறுப்பேற்கப்பட்டு அதிலிருந்து நான் அப்படியே உள்வாங்கப்பட்டு இன்றைக்கு கலாநிதி என்ற பட்டம் எடுக்கும் வரை அந்த நிறுவனத்திலே பணியாற்றி இருக்கிறேன். இடைக்காலத்திலே நான் இந்த நாட்டிய கலா கேந்திரா என்ற நிறுவனத்தை நிறுத்த வேண்டிய ஒரு கட்டம் எனக்கு ஏற்பட்டது. காரணம், நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நடன விரிவுரையாளராக இருந்த போது எங்களுக்கு ஒரு கடுமையான சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. பொழுது அது இருக்குதோ இல்லையோ எனக்கு சரியாக தெரியவில்லை. இருக்கிறதாக கூறுகிறார்கள். அதாவது நாங்கள் பிரத்யேக வகுப்புகள் எடுக்கக்கூடாது. இப்பத்த நடைமுறை வந்து அங்கே, அதாவது ராமநாதன் கல்லூரியில, ராமநாதன் நுண்கலை கல்லூரியில வந்து படிக்கும் மாணவர்களுக்குத்தான் பிரத்யேக வகுப்பு எடுக்கக்கூடாது என்ற சட்டம் இருக்குன்னு நினைக்கின்றேன். ஆனால் அந்த காலத்தில் துப்புரவாக யாருக்குமே பிரத்யேக வகுப்புகள் நாங்கள் எடுக்கக்கூடாது. அந்த காரணம் ஒன்றால ஒரு 500 மாணவர்களை இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டு, இன்னார் ஆசிரியர்களிடம் சென்று நீங்கள் இந்த நடனத்தை கற்றுக்கொள்ளுங்க என்று அவர்களுடைய இடங்களுக்குரிய, அதாவது சாவச்சேரியில இருந்தா அந்த ஆசிரியர் அப்படி கற்றுக்கொள்ளுங்க என்று இடக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. நான் நினைக்கிறேன் இது ஒரு மிகப்பெரிய தியாகம் தானே. ஒரு கல்லூரியில நாங்கள் கற்பித்துக் கொடுக்க வேண்டும், அங்க இருக்கிற ஒவ்வொரு வருடமும் வருகின்ற மாணவர்களை தயார்படுத்தி நல்ல மாணவர்களை ஆசிரியர்களாக வெளியில கொடுக்கணும் என்றதுக்காக உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் உருவாக்கி ஒரு குழந்தையை நாட்டிய கலா கேந்திராவை நிறுத்துவதென்றது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தாயின் தியாகம் தான். அது எல்லாமே ஆசிரியர் என்றது தாய்மையின் மிகப்பெரிய பொறுப்பு. உங்கள்கிட்ட இருந்து அந்த தாய்மையை ஒவ்வொரு மாணவர்களும் உணர்ந்திருப்பார்கள் என்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என் அனுபவபூர்வமாகவும் தான். இன்னும் ஒரே ஒரு கேள்வி, எங்களது இலங்கையை பொறுத்தவரையான நாட்டிய கல்வி முறை, நாட்டியம் ஒரு குழந்தை பயில வேண்டும் என்று வரும் பொழுது இந்த குழந்தைக்கு என்ன கிடைக்கிறது? நாங்கள் நாட்டியம் பயில்வதனால எங்களுக்கு என்ன சந்தர்ப்பங்கள் இருக்கின்றால், ஒன்று வட இலங்கை சங்கீத சபையினோட ஆசிரியர் தரம் வரை செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. A-level, அதாவது உயர்தரத்தில் நாட்டியம் பயின்றால் மட்டும் நுண்கலை கல்லூரிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நாங்கள் ஒரு பட்ட படிப்பை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.
உயர்தரத்தில் நாங்கள் நாட்டியத்துறை கலைத்துறையை தேர்ந்தெடுக்காத பட்சத்தில் அவர்களுக்கு இருக்கப்பட வேண்டியது ஒன்லி எங்களுக்கு வட இலங்கை சங்கீத சபை ஆசிரியர் தரம் மட்டும்தான். அந்த வகையில் நீங்கள் சொல்லுங்கள், எங்களோட நாட்டுல ஒரு நாட்டியத்துல எங்களுக்கு ஒரு பட்டப்படிப்பு எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் வரும் பொழுது, ஒரு ஆசை வரும் பொழுது, அதுக்கு எந்த விதமான தளத்தை எதிர்காலத்தில் உருவாக்கலாம்? அதாவது நீங்கள் உயர்தர வகுப்புகள்ல சித்தி அடையாத மாணவர்களுக்கு கருதுகின்றீர்களா? உயர்தரத்துல இப்ப நாங்கள் எங்களோட இலங்கையின் கல்வி முறையின்படி சாதாரண தர பரீட்சையில் நன்கு நல்ல சித்தி பெறுபவர்களை பெற்றவர்கள் விஞ்ஞான பிரிவுக்குள்ள போயிடுறார்கள், கணித பிரிவு. அதையும் இதுதான் வலிமையாக இருக்கிறது. அதையும் தாண்டி வர்த்தக ஆசைப்பட்டால் போகிறார்கள். இதையும் தாண்டி கடைசி ஆப்ஷனா தான் சில வேளைகள்ல கலைத்துறையை எடுக்கிறது. இல்லைன்னா அவர்களுக்கு ஆசை இருந்த ஒரு லாயராவோ இல்லாட்டி நாங்கள் கலை படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் கலைத்துறைக்கு போவார்கள். அப்ப இந்த 3 கேட்டகரியிலையுமே வரவர்கள், அதாவது விஞ்ஞான பிரிவு, கணித பிரிவு, வர்த்தக பிரிவு படிக்கிறவர்கள் சங்கீத சபையில் தரமாறு வரை எடுக்க முடியும், கலாவித்தகர் பட்டம் பெற முடியும். உதாரணமாக என்னை கூட வைத்துக் கொள்ளலாம், நான் கணித பிரிவு படிக்கிறேன். ஆனால் நமது நாட்டில் நடன ஒரு பட்டப்படிப்பு படிக்க வேண்டும் என்றால் அதற்குரிய சாத்தியம் இருக்கிறதா, இல்லை எதிர்காலத்தில் எவ்வாறு வரலாம்? இப்பொழுது அந்த மாணவர்கள் வெளிவாரியாக எடுக்கலாம் தானியமா இந்த பாடங்களை வெளிவாரி பயிற்சிகளாக நிகழ்த்துகின்றார்கள் எல்லாம். ஆனா அதுக்கும் எங்களுக்கு ஒரு டிகிரி இருக்காது இல்லையா? அது ஒரு கேள்விக்குரிய விடயமாக தான் இருக்கின்றது. அதை கொண்டு நடைமுறைப்படுத்துவது கொஞ்சம் இலகுவான காரியம் இல்லையம்மா. அதாவது அவங்க பேசிக்க, அதாவது அடிப்படை கல்வியை கேட்கின்றார்கள் நடன ஆசிரியர்களுக்கு. அப்ப கல்வியை கேட்கும் பொழுது நல்லா திறமையாக ஆடும் மாணவர்கள் சில பேர் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பது உண்மைதான். அதாவது இப்ப நல்லா செய்யக்கூடிய பிள்ளை அந்த இதுக்கு CO DO எடுக்கிற பிள்ளையை அந்த கல்வி தராதரத்துல சரியான புள்ளிகளை எடுக்காவிட்டால் அது மேற்கொண்டு படிக்க இல்லாமல் இருக்கின்றது. அதே சமயத்துல அந்த பிள்ளை கலையில சிறந்து விளங்குது. ஆனா அப்படியான காலகட்டத்துல இந்த பட்டப்படிப்பை தனிப்பட்ட முறையில எடுப்பது என்பதம்மா சரியான ஒரு நாங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா. இந்த எல்லா ஆசிரியர்களும் சேர்ந்தாலும் அரசாங்கமும் இதுக்குரிய வழிவகைகள் என்னவென்பதை ஆராய்ந்து இந்த மாணவர்களுக்கு என்ன செய்யலாம் என்ற ஒரு குழு ஒன்று நியமித்து அதன் மூலமாக ஏதாவது தீர்வு எடுக்கலாமா என்று ஒரு ஆலோசனை கூட்டம் மாறியதாக வைத்துத்தான் இந்த பட்டப்படிப்புகளை அவர்கள் மேற்கொள்ளலாம். இதுக்கென்று ஒரு பட்டப்படிப்பு வரையறுத்து கொடுக்கப்பட்ட பின் நாங்கள் இப்படி ஒரு வரையறுப்பு மற்ற மாணவர்களுக்கு கொடுக்க பல சிக்கல்கள் வருமாம். சான்றிதழ்கள் வழங்கும் பொழுது முழு நேரம் பட்டம் படிப்பு இவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் இதை படித்துக் கொண்டு வருகின்றோம், இவர்கள் இலகுவாகவே இதுக்களை வந்து விடுகிறார்கள் என்ற சில நடைமுறை சிக்கல்கள் வரப்பார். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பட்டப்படிப்பு கட்டாயம் வேணும். என்னத்துக்காக என்றால் வேலை வாய்ப்புக்கு. நாங்கள் படிக்க வேலை வாய்ப்பை நாங்கள் நினைக்கிறோம், படிச்சோம் கிடைச்சது. ஆனா இப்ப மாணவர்கள் கஷ்டப்பட்ட மாணவர்களும் இருக்கிறார்கள், சொல்லிடாது. கட்டாயம் படிக்க வேணும், பட்டப்படிப்பு படிக்கணும், படிக்கப்பட வேலைக்கு வர வேணும். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர் சங்கத்திற்கும் அனுசரணை வழங்கிய அபிநய கஷேத்ரா நடன பள்ளிக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். திவ்யா சுஜன் அவர்கள் மீண்டும் நல்ல நிலையில் இறைவன் ஆசி பெற்று நன்றாக இருக்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகின்றேன். ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு சிரமமான காரியமாக இருந்தாலும் இன்று இந்த நிகழ்வினை வழங்கி கொண்டிருக்கும் உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தின் ஒரு பெரிய அவாவாக கூட இருப்பது நமது நாட்டில் உள்ள மாணவிகள் கலைத்துறையில் உயர்தரத்தில் கலைத்துறையில் பயில்வோர் மட்டுமல்லாது விஞ்ஞானம், கணித பிரிவு, வர்த்தக துறையில் பயில்வோர் கூட வட இலங்கை சங்கீத சபையின் ஆசிரியர் தர நடன பரீட்சை அல்லது கலை பரீட்சை, கலாவித்தகர் பட்டம் தவிர்த்து கலைத்துறையில் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பினை பயில வேண்டும் என்றால் நமது நாட்டிலேயே ஏதாவது ஒன்று உருவாக வேண்டும் என்பதுதான் நமது எல்லாரது பிரார்த்தனையாகவும் இருக்கிறது. இனி வரும் காலங்களில் சாத்தியப்பட வேண்டும் என்று இறைவனை வழிபடுவோம். இத்தனை நேரமாக மிக அரிய பெரிய விஷயங்களை, பொக்கிஷமான விஷயங்களை உங்களிடமிருந்து நேரடியாக தெரிந்து கொண்டது ஒரு செயலி வழியினூடாக செவி என்பதை விட நேரடியாக உங்களோடு இருந்து கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை நாங்கள் உணர்கிறோம். மிகப்பெரிய ஒரு பெருமை என்ன என்று சொன்னால், இன்று நாங்கள் நேர்கண்டு கொண்டிருக்கும் நானாக
இருக்கட்டும், லண்டனிலிருந்து நிரஞ்சனா சுரேஷாக இருக்கட்டும், உங்களிடம் ஒரு சிறு காலமாவது பயின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றுள்ளோம். இதே போல எண்ணற்ற மாணவர்கள் உலகளாவிய ரீதியில் உங்களுக்கு இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு மிக இலங்கையின் நடனத்துறையில் பொக்கிஷமாக மிளிர்ந்து கொண்டிருக்கும் முனைவர் திருமதி கிருஷாந்தி ரவீந்திரா அம்மையார் அவர்கள் இவ்வளவு நேரமாக எம்மோடு இணைந்திருந்தார். அவருக்கு எமது சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்து, உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் அபிநய சேக்ஸ்பிரா நடன பள்ளியின் ஒருங்கிணைப்பில் திவ்யா சுஜன் அவர்களின் இந்த நேர்காணல் முதலாம் பாகத்தில் எமக்காக இந்தளவு நேரமும் நீங்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கி மிக சிறப்பான அவருடைய கேள்விகளுக்கு பதிலளித்து எங்களுக்கு இந்த நேர்காணலை நல்ல வழியில் நடத்துவதற்கு உதவி புரிந்த திருமதி கிருஷாந்தி ரவீந்திரா அவர்களுக்கு நாங்கள் என்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றிகளையும் கூறிக்கொண்டு உங்கள் கலை சேவை இன்னும் வளர வேண்டும், பல மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கூறி நன்றியுடன் வணக்கத்தை தெரிவிக்கிறேன்.